வணக்கம். விருத்தாச்சலத்துலேருந்து அசோன் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, சட்டமன்ற தேர்தல் 2026. அதுக்காக தான் எனக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை, அதை சரிவர செய்யணும். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கே விட்டுடுறேன். எதுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுங்கிறத, திராவிட மாடல் ஆட்சிக்கு எதுக்கு போடணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழக மக்களுக்கு நிறையா உதவிகளை செஞ்சுருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா, அது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா ஆக்குறேன்ருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, கல்வித்தொகை 1000 ரூபா கொடுக்குது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு, அதை 1500 ரூபா ஆக்குறேன்ருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, முதியோர் தொகை 1200லேருந்து 2000 ரூபா தரேன்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏழை கூலி தொழிலாளிகளாம் தம் பிள்ளைகளை கவனிக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாது, காலையிலே வேலைக்கு கிளம்பிடுவாங்க, அவங்க பிள்ளைங்க எப்படி போகும் பட்டினியா. அதனால் தொலைநோக்கு பார்வையில் முதலமைச்சர் அவர் காலை உணவு திட்டத்தை எல்லா பள்ளிகளிலும் கொண்டு வந்திருக்கார். இதை பாராட்டக்கூடிய விஷயம். அதோடு மட்டும் இல்லை, ஏரி குளங்கள் எல்லாரும் தூர்வாரி நீர்நிலையில் சரியாக வச்சுருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு கிராமம் முழுவதும் ஏழையுடைய குடும்பங்களுக்கு இல்லந்தேடி கல்வி, இல்லந்தேடி மருத்துவம், இவை அனைத்தும் செய்திருக்கிறாங்க. கோயில் குளங்கள்லாம் ஒரு நேரத்தில் ஒரு வேளை பூஜை நடக்காத கோயிலெலாம் தேர்ந்தெடுத்து பல ஆயிரம் கோயில்களை கும்பாசம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காலை உணவு திட்டம் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வந்தால் 5வதுலேருந்து 8வது வரலும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவைக்கு மேலேயும் சொல்லாதே செய்யும், சொல்வதை செய்யும் திராவிட மாடல் ஆட்சி, சொல்லாதையும் செய்யும். ஏனென்று கேட்டால் அந்த ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஸ்டாலின் கடன் வச்சிருக்கிறாருன்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமி 10 வருஷம் ஆண்டாரு, கடன் வைக்கல, கஜானாவில் பணமாக வச்சுட்டு போனார். யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக 10 வருஷம் ஆனார். ஆனால் அவர் கஜானாவில் பணமாக வச்சுட்டு போனார், அவரும் கடன் தான் வச்சுருக்கார். அதே மாதிரி தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்காக கல்வி, சுகாதாரம், தொழில், வர்த்தகம், சமூகம், கட்டமைப்பு இவைகளுக்காக வாங்கப்பட்டது தான் கடன். வரவுக்கு மேலே செலவு அதிகமாக தான் செய்யும். திறமையால் தான் ஆட்சி செய்ய முடியும், நிர்வாகம் பண்ண முடியும், ஏழை மக்களை பார்க்க முடியும். இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி கிடைப்பது மீண்டும் அரிது. மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டை எப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி திட்டங்களை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது தமிழகம். அந்த அளவுக்கு முதலமைச்சரோட உழைப்பு. அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலின் கடன் அவருக்காக வாங்கலை, அவர் வீட்டுக்கு திருவாரூர் திருக்கோளை திருவெண்காடுக்கு எடுத்துகிட்டு போல, தமிழக மக்களுக்காக கடன் வாங்கி இந்த மாதிரி நல்ல திட்டங்களை செய்கிறார். இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மீட்டர் பொருத்தப்படாத பம்பு செட், மோட்டார் பம்பு செட்டு வழங்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அது விவசாய பெருங்குடி மக்களுக்கு ரொம்ப பலன் உள்ளதாக இருக்கும். எனவே வருகின்ற தேர்தலில் நீங்கள் உதயசூரியன் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன், முரசு, விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மக்கள் நேய மனித கட்சி, இன்னும் பல கட்சி சார்பில் வேட்பாளர் நிற்கிறாங்க. அந்தந்த தொகுதியில் அவர்களுக்கு உள்ள சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அதிக பெருமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதோடு திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர நீங்கள் அனைவரும் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.